ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்றைக்கி வந்து ஒரு ஆரி ப்ளவுஸு, ஆரி ஒர்க்கு ஆல்ரெடி ரெடிமேடாக போட்டு கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதை நம்ம எப்படி அவங்களோட அளவுக்கு வச்சு மார்க் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆரி ப்ளவுஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பகுதி நேராக இருக்குது, இந்த பகுதி பார்த்திங்கன்னா தெரியுதா, இதுதான் இதனோட நேர் பகுதி. இது கோணையாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்ட் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, இவங்களோட ஒரிஜினல் அளவு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இது ஒரு குட்டி ப்ளவுஸ், 30 இன்ச்சஸ் ப்ளவுஸ் தான். 30 இன்ச் ப்ளவுஸுக்கு இந்த அளவு அகலம் போடும்போது அவங்க போட மாட்டாங்க. இந்த பொண்ணு ரொம்ப குட்டியாக சின்னதாக அகலமாக இல்லாமல் தான் போடுவாங்க. இதுதான் இவங்களோட ஒரிஜினல் அளவு. இப்படி இருக்கும்போது இதை எப்படி நம்ம கரெக்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு இதை நான் கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இதில் இருக்கிற வித்தியாசம் பார்த்துக்கிட்டிங்களா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு இதனோட சென்டர் பகுதி எடுத்து மடித்து போட்டுக்கலாம். நம்ம இப்படி அளவு பாருங்கள், சென்டர் எங்கே இருக்குதுன்னு தெரியும் நமக்கு. அளவு பார்க்கும்போது 6.75 வருது. அப்போது சென்டர் பார்த்திங்கன்னா 3.1. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம மடித்து போட்டுக்குவோம். இது கொஞ்சம் கோணையாக இருக்குது, வேறு கரெக்டாக இல்லாமல் கோணையாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, இதில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஓரளவுக்கு இங்கே மட்டுமாவது கரெக்டாக வர அளவுக்கு செக் பண்ணி தான் மடித்து போடணும். இங்கே இந்த சைடெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றது. இந்த இடம் கோணை தாங்கிறது நமக்கு ஆல்ரெடி முன்னாடியே தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது, இவ்வளோ தான். இந்த மாதிரி மடித்து கரெக்டாக போட்டாச்சு. போட்டுட்டு இதனோட லைனிங் கிளாத்தை எடுத்து நம்ம மேலே வச்சுக்குவோம். லைனிங் கிளாத் வந்து 9, 7.5, 9 இன்ச் வேணும். 9 இன்ச் வேணும். 30 இன்ச் ப்ளவுஸு ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விடும்போது நமக்கு 9 இன்ச் தேவைப்படுது. 9 இன்ச் 9 இன்ச்சில் மடித்து போட்டுக்கலாம். பிசுறுகளை லைனிங் கிளாத்தில் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுவோம். கரெக்டாக இந்த பகுதி இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்து இப்படி வச்சிடலாம். நம்ம வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது இவங்களோடது. இந்த டிசைன் வந்து இது வரைக்கும் இருக்குது. இவங்களோட ப்ளவுஸ்னோட உயரம் பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு தான். சரியா? 13 இங்கே வருது. பதிமூணில் ஒரு மார்க் கொடுத்துருவோம். மேலே கொஞ்சம் பிரிக்க வேண்டி வரும்னு நினைக்கிறேன். இப்போது இது வந்து எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு. சரியா? இப்போ தையலுக்கு எடுத்தாச்சு. இதில் கீழ்ப்பகுதியை நம்ம எதையுமே கட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்குவோம். இந்த லைனிங் கிளாத்தை மட்டுமே 2.5 இன்ச் அகலத்தில், அந்த பொண்ணுக்கு 2.5 இன்ச் அகலம் தான் கரெக்டான அளவு, எக்ஸ்ட்ரா தேவைப்படாது. 3 இன்ச்சு சுற்றளவு 2.25, ஷோல்டரோட அளவு 2.25, ஆம் கோல் சுற்றளவு பார்த்திங்கன்னா 5 இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அங்கங்கே புட்டாஸ் இருக்கும், கவனமாக கட் பண்ணணும். இப்போ இவங்களோட நெக் பேட்டர்னோட உயரம் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு. இவ்வளோ தான் உயரம். இதை வச்சு தான் நம்ம வந்து இதை கரெக்ட் பண்ணி அழகாக ஸ்டிச் பண்ணி ஓரளவுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி கொண்டு வரணும். அவங்க வந்து இந்த இவ்வளோ அகலம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க. நம்ம தான் இதை கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். இப்போ கீழே இந்த உயரம் வந்து கரெக்டான அளவு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இதை கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. அடுத்தது இந்த நெக் பேட்டனை மட்டும், லைனிங் கிளாத்தை மட்டுமே நான் கட் பண்ணுறேன். இப்போது கவனிச்சுக்கோங்க. ஏன்னா கீழே இருக்கிற இந்த ஆரி ஒர்க் போட்ட துணியில் சில கரெக்ஷன்ஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. நான் இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு நான் அதை தெளிவாக சொல்கிறேன். வழக்கமாக ஆரி ஒர்க் கிளாத்தில் இந்த கழுத்தை கட் பண்ணவே மாட்டாங்க, அப்படியே தைப்பாங்க. நம்ம ஆனால் அப்படி தைக்க முடியாது. இதில் வந்து அளவுகள் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுனால அப்படி கட் பண்ண முடியாது. நம்ம லைனிங் கிளாத்தை கரெக்டான அளவு கட் பண்ணால் மட்டும்தான் நம்ம இதை சரியாக கொண்டு வர முடியும். அதனால் நான் லைனிங் கிளாத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன்.
சுற்றளவையும் நம்ம கரெக்டாக கட் பண்ணி ப்ளவுஸ் துணியை வெளியே எடுத்துருவோம். எல்லோரும் இந்த வீடியோவை தவறாமல் பார்த்துக்கோங்க. எப்படி கட் பண்ணுறேன், எக்ஸ்ட்ராவாகவே கட் பண்ணி வைக்கிறேன் நான். அப்போ தான் நம்ம கரெக்ஷன் பண்ணும்போது இது கரெக்டாக வரும். இப்போ பேக் தட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது இவங்களோட பேக் தட்டு அப்படிங்கும்போது இவங்களோட லைனிங் கிளாத்தினோட அளவு பார்த்தா இவ்வளோ தான் இருக்குது. இந்த கேப்பெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கிட்ட வர மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் காமிக்கிறேன். அதே போல் ஃப்ரண்ட்டுக்கு கையை கட் பண்ணி எடுத்துருவோம். அடுத்தது கைப்பகுதி எங்கே போட்டிருக்காங்க, இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், 2 கையையும் ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக இந்த கீழே இந்த கோபுரம் மாதிரி இருக்கு, திலகம் மாதிரி இருக்கு இல்லையா, இதை கரெக்டாக வச்சு இதுதான் இதனோட சென்டரை கரெக்டாக வச்சு இப்படி 4ஆக மடிச்சிருங்க. கையினோட சென்டர். கையினோட அகலம் பார்த்திங்கன்னா 7.5 இன்ச் வரும். 7.5 இன்ச் தான் இவங்களோட கையினோட அகலம். உயரம் 10. கீழே நான் ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விடுறேன். இதையும் நம்ம எப்படி தைக்கணும் அப்படின்றத உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஃப்ரண்ட்டுக்கு போட்டிருக்காங்க, நம்ம இது இல்லாமல் கட் பண்ணணும். பார்க்கும்போது மார்க்கிங் இருக்கிற இடத்த நோட் பண்ணிகிட்டே நீங்கள் கட் பண்ணணும். இதில் வந்துட்டு ஆல்ரெடி ரெடிமேடாக கொடுத்தாங்க அப்படின்னா இது ஒரு இது நமக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை இந்த இடத்துல மார்க்கிங் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க நீங்கள். இதுக்கு நம்ம லைனிங் கிளாத் அப்புறம் கட் பண்ணிக்குவோம். இந்த ப்ளவுஸு கையை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா, கையும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இந்த ஓரத்தில் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து பிரின்சஸ் கட்டு போட போகிற ஒரு பொண்ணு, இவங்களுக்கு வந்து கிராஸாக இருக்கிற மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. நம்ம இது வந்து பிரின்சஸ் கட்லேயே கொஞ்சம் கிராஸ் வர மாதிரி தான் எடுத்தாகணும், வேறு வழி எதுவும் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை நம்ம பிரின்சஸ் கட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஆல்ரெடி ஒரு லைனிங் கிளாத்தை எடுத்துக்குவோம். அதே போல் 9 இன்ச்சில் மார்க் பண்ணிவிடுவோம். 10 இன்ச் இருக்குது, இவ்வளோ வேண்டியதில்லை, 9 இன்ச் இருந்தால் போதும். சின்ன ப்ளவுஸ் 30 இன்ச் ப்ளவுஸ் இது. ஓகேங்களா, இதனோட பிரின்சஸ் கட்டு ஆல்ரெடி நாம் இன்னொரு ப்ளவுஸ்க்கு மார்க் பண்ணி வச்சுருக்கிறதுனால இதை வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த கழுத்தை வச்சு நம்ம அவங்களுக்கு அதில் கட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிப்போம். வச்சு அதில் கிராஸாக இருக்குது இல்லைங்களா, அதை கரெக்ட் பண்ணி எப்படி கட் பண்ணணுன்றதுக்காகத்தான் நான் இதை தனியாக கட் பண்ணிவிட்டு அதில் வச்சு கட் பண்ணிக்கலாம் அப்படி காமிக்கிறேன். இதை கட் பண்ணி எடுத்துருவோம். இவங்க வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் தான் போட போகிறாங்க, பேக் சைடு ஓப்பன் கிடையாது, ஃப்ரண்ட் ஓப்பன். இந்த ஆரி ஒர்க்காக கட் பண்ணி ரெடிமேடாக வர்றது இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஏன்னா அவங்க ஒரு பொதுவாக ஒரு அளவு வச்சு கட் பண்ணி ஆரி ஒர்க் போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வாங்குறவங்க வந்து எல்லா அளவுக்காரவங்களும் சேர்த்து இதை வாங்குவோம். அப்படி இருக்கும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, இப்போ பாருங்கள், இவங்களோட நெக் பேட்டர்ன் இவ்வளோ தான் வருது. இந்த மாதிரி பார்க்கும்போது இவ்வளோ தான் வருது. நான் என்ன பண்ண போகிறேன், கரெக்டாக இதில் மார்க் பண்ணி வச்சுட்டு இங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக துணியை விட்டு கட் பண்ணுவோம். அப்புறமா நம்ம முடித்ததுக்கப்புறமா ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம்.
அந்த மாதிரி நெக்கில் கரெக்டாக வரும்போது இப்படி தான் இருக்குது. உயரமும் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் குறைச்சிருவோம். நெக்குக்கிட்ட கட் பண்ண போகிறதில்ல. ஒரு பீஸ் மட்டுமே நான் கட் பண்ண போகிறேன், 2 பீஸ் கட் பண்ணல. இந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம அதுக்கப்புறமா நெக் பேட்டர்ன் எல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் தேவையில்லாததெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். யாரும் இதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை. இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரேன், கற்றுக்குவீங்களாம்மா. இப்போதைக்கு இந்த கட்டிங் வீடியோவில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்படி எடுத்துக்குவோம். அடுத்து இன்னொரு பீஸ், இதுக்கு தேவையான இன்னொரு பீஸை நம்ம கரெக்டாக இன்னொரு இடத்துல வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். ஒரு பீஸ் எடுத்தாச்சு நம்ம, இந்த நெக் பீஸு. இது எந்த இடத்துல கரெக்டாக வருமோ பார்த்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்குவோம். அவ்வளோதான், சரிங்களா? இப்போ இதனோட ஆரி ஒர்க்கோட கட்டிங் வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இவ்வளோ அகலமான கழுத்தை எப்படி கரெக்டாக ஸ்டிச் பண்ண போகிறாங்க அப்படின்றத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கற்றுத்தரத்துக்கு ரெடியாக இருக்கேன். மிஸ் பண்ணாமல் எல்லோரும் கவனமாக அந்த வீடியோவையும் பாருங்கள், இந்த வீடியோவையும் பாருங்கள். ஆரி ஒர்க் ப்ளவுஸு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸோடு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக தைக்கிறது எப்படி அப்படின்றது புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.